செல்வா எப்படி இன்னைக்கு ரெஸ்ட் தான் எடுப்பான், நாளைக்கு தானே வண்டி ஓட்டுவான். அதனால ரொம்ப மெதுவா அங்கங்க நிப்பாட்டி வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம். டைமும் 10 மணி ஆயிடுச்சு. சரி எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு கடையாக பார்த்தோம். கடை நிறையா இருந்தது. பட் எந்த கடையிலுமே கூட்டம் இல்லையா. செல்வா கூட்டமே இல்லை, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு கடையில் உண்மையாகவே எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம வர வழியில நிறைய கோயில் இருக்குமா, இல்லை இந்த 3 கோயில் மட்டும் நல்ல சிலைலாம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்குமா. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்து மேல்மருவத்தூரில் எப்பவுமே பூ வாங்குவோம் அந்த டோல்கேட் கிட்ட. இந்த டைம் பூ ரேட் அதிகமாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு அக்கா மட்டும் மடியில் பூவை போட்டுட்டு வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ லாஸ்ட்டாக நானே எதிர்பார்க்கல, மலை மாதா கோயிலுக்கு தான் செல்வா கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ மட்டும் நான் லாஸ்ட்டாக ஷார்ட்ஸாவோ லாங் வீடியோவோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம மலையில மேலே ஏறி கீழே இறங்குனதுலேயே நாக்கு தள்ளி போச்சு. மதிய சாப்பாடுக்காவது எப்படியாவது வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா டைம் 2 மணி ஆயிடுச்சா. செல்வா ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனால் நீங்கள் எங்கிட்ட ஒரு ட்ரிப்பு வந்தாலும் வர வேண்டிய சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு உண்மையாகவே சொன்ன மாதிரி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டைம் வந்து 2 கடையில் காலை சாப்பாடு சரி மதிய சாப்பாடு சரி நல்ல கடையில் சாப்பிட்ட போல நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. எங்கிட்ட நம்மளை அங்கேயும் இங்கேயும் நிப்பாட்டிட்டு ஈவினிங் டைமில் வந்து வீட்டில் வந்து சேர்த்துட்டாயா. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் பொன் ஸ்னேகா, அரிணி, ஸ்வேதா, மோனிகா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் புவனா, ரமேஷ் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.